ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சிக்கன் குழம்பு வச்சுருக்கேன். வாங்க இது எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். இதுக்கு நான் சிக்கன் 2 கிலோ வாங்கிட்டு 1 கிலோ குழம்புக்கும் 1 கிலோ ஃப்ரை பண்ணுறதுக்கு எடுத்துட்டேன். இப்போ இது குழம்புக்காக எடுத்து வச்சுருக்கேன். ஒரு மண் சட்டி போட்டு அதில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுப்போம். எண்ணெய் விட்டு சோம்பு போட்டு தளிச்சிக்கிறேன். சோம்பு பவுடராக சேர்த்துருக்கேன். இதோட ஒரு 2 மீடியமான வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கிப்போம். வெங்காயம் நல்லா வதங்கணும். வெங்காயம் வதங்கினோட இதோட நான் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து அதையும் நல்லா வதக்கிப்போம். இந்த வெங்காயம் நல்லா வதங்கி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பச்சை வாசனை போகட்டும், அது வரைக்கும் நல்லா வதக்கிப்போம். இதோட ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்து அதையும் நல்லா வதக்கிட்டு சிக்கன் நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இந்த சிக்கனை இதோட சேர்த்துட்டு நல்லா ஒரு 2 நிமிஷம் நல்லா கலந்து விட்டுறோம். இந்த சிக்கன் இந்த கலர் நல்லா மாறி வரணும், அது வரைக்கும் நல்லா வதக்கிப்போம். வதக்கிட்டு இதோட ஒரு தக்காளி சேர்த்து அதையும் சேர்த்து வதக்கிப்போம். தக்காளி இந்த சிக்கன் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருங்க. இது நல்லா ஒரு 2 நிமிஷம் நல்லா கைவிடாமல் பரட்டி விட்டுக்கணும். இப்போ இதுக்கு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள்தூள் சேர்த்துக்கிறேன். மஞ்சள்தூள் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு இதுக்கு குழம்பு மிளகாத்தூள் சேர்த்துப்போம். நான் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்ல பெரிய ஸ்பூனால் மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். குழம்பு மிளகாத்தூள் சேர்த்துட்டு இதையும் நல்லா கலந்து விட்டுறோம். மீடியமான தீ வச்சு நல்லா கலந்து விட்டுருங்க. கலந்து விட்டுட்டு இந்த சிக்கன் நல்லா வேகிற அளவுக்கு நம்ம தண்ணி விட்டுக்கலாம். நீங்கள் குக்கரில் வைக்கிறதாலும் வச்சுக்கலாம், இந்தமாரி தனியாக செப்பரேட்டாக வைக்கிறதாலும் வச்சுக்கோங்க. இப்போ இது நல்லா கலந்து விட்டுட்டு கல் உப்பு போட்டு மூடி வச்சிடும். மூடி வச்சுட்டு மறுபடியும் இதில் தேங்காய், கொஞ்சம் கசகசா, கொஞ்சமாக சோம்பு சேர்த்து அரைச்சி இதோட சேர்த்துக்கிறேன். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுடும். நல்லா ஒரு கொதி வரட்டும். சிக்கன்லாம் நல்லா வெந்து வரட்டும். நல்லா ஒரு கொதி வந்த பிறகு நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இது இந்த சப்பாத்தி, இட்லி, தோசை எல்லாத்துக்குமே சாப்பிட்லாம். நம்ம இப்போ இறக்க போகிற டயத்துக்கு முன்னாடி கொஞ்சம் கருவேப்பிலையும் கொத்தமல்லியும் சேர்த்து இறக்கணும். இப்போ சிக்கன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள். சிம்பிளாக தான் இருக்கும், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இது பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். நாங்கள் போடுற வீடியோலாம் அப்பப்போ உங்களுக்கு கிடைக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.